அடுத்தடுத்து பல குற்றச்சாட்டுகள் முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இருதரப்புலையும் எப்படி அணுகலாம் இதை? இருதரப்புல இதுல குற்றச்சாட்டு முன் வைக்கிறதுக்கு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியல. இதுல காவல்துறையை சந்தேகப்படுறது, செந்தில் பாலாஜி மேல குறை சொல்றதுன்றது, செந்தில் பாலாஜி மேல 10 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்குறாரு, ஊழல் குற்றச்சாட்டு நீங்க வைங்க, அது நீதிமன்றத்துல விசாரணை இருக்கு, அதை வரவேற்கலாம். நான் என்ன கேக்குறேன்னா, திமுக காரங்க யாருன்னா கூட்டத்துல தள்ளி விட்டாங்களா, இல்ல அங்க குடிக்கிற தண்ணியில எதனா விஷத்தை கலந்தாங்களா? கொஞ்சம் கூட கட்டுக்கடங்காத கூட்டம், சொல் பேச்சு கேளாத கூட்டம். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 நாளா 25 நாளா இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். தள்ளுமுள்ளு நடக்குது, ஸ்டாம்பீட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு என்னோட பதிவுகள் முன்னாடி எடுத்து போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு திருவிழா எடுத்துக்கோங்க, ஒரு கோயில் திருவிழா, கட்டுக்கடங்காத கூட்டம் வந்ததுன்னா அங்க தள்ளுமுள்ள ஸ்டாம்பீட் நடக்குமா நடக்காதா? இது பேசிக் காமன் சென்ஸ். இதுக்கு அரசியல் ரீதியா பெரிய காரணங்கள், அரசியல் ரீதியா இதற்கு பின்னடைவு இருக்குமா, அதெல்லாம் அப்புறம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு படிப்பறிவு எங்க போச்சு? உங்களுக்கு கொஞ்சமாச்சு சிந்தனை இருக்கணும். ஒரு சந்தில இல்ல ஒரு ரோடு, அது சின்ன ரோடு பெரிய ரோடு, அப்புறம் இந்த ரோட்ல எவ்வளவு பேர் தாங்கலாம்? போற இடம் எல்லாம் கூட ஒரு 7000 பேரை கூட கூட்டு போறது, அதுக்கப்புறம் அந்த முனையில ஒரு 5000 பேர் செத்துக்கிறது, ஆல்ரெடி 7 மணி நேரம் இல்ல ஒரு 6 மணி நேரம் ஒரு 20,000 பேரை காக்க வைக்கிறது. இப்படி எல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா, இது திருச்சியிலேயே இது நடந்தது, திருச்சியிலேயே இது பதிவு பண்ணோம். மயக்காட்சி விழுறதானே, அது நம்ம கட்சியில சாதாரணம் தானே, இவங்க சாதாரணம் எடுத்தாங்க. திருச்சியில மயக்காட்சி விழுந்தாங்க, அரியலூர்ல மயக்கடிச்சு விழுந்தாங்க, நாகப்பட்டினத்துல மயக்கடிச்சு விழுந்தாங்க. இந்த இடத்துல மயக்கடிச்சு விழுந்தவங்க எழுந்துக்கல. இதுதான் நடந்தது. இதற்கு இப்பவும் பாருங்க, நிறைய பேர் தாவேகா ஆதரவாளர்கள் முட்டு கொடுக்குறாங்க. தயவு செய்து அந்த போக்க மாத்திக்கங்க. தாவேகா விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவருக்கு மக்கள் கிட்ட நல்ல பேர் இருக்கு, அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளுது, அந்த கருத்தை நான் வழிமுறேன். ஆனா தாவேகா தொண்டர்கள் இவ்வாறு நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரி கிடையாது. நான் களத்துல இருந்துட்டு நேற்று அங்க கரூர்ல தங்கி 2 நாள் தங்கிட்டு அதை பார்த்துட்டு பேசுறேன். நிறைய பேர் அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம இடத்த கொடுக்கல, அதனால இதாயிடுச்சு. இதே பெரிய கிரவுண்ட் கொடுத்திருந்தாலும் அந்த பெரிய கிரவுண்ட்லயும் இதையே தான் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கூட்டத்தை, பொதுக்கூட்டத்தை எப்படி நடத்தணும்னு தெரியல. பொதுக்கூட்டத்துல மக்களை எவ்வாறு குடிக்க தண்ணி வைக்கலங்க. ஒரு 7 மணி நேரம் 6 மணி நேரம் இருக்கிறாங்கன்னா குடிக்க தண்ணி எங்க? குடிக்க தண்ணி கூட வைக்க இல்லாம அதை மறைச்சிட்டு அதை பண்ணிட்டு காவல்துறை கடமை செய்யல. காவல்துறை, நாங்க இருந்த 2 வீட்டுல சொம்பு தண்ணி நான் வாங்கி கொடுத்தேன். காவல்துறையில ஒரு கான்ஸ்டபிளும் ஒரு லேடியும் ஒருத்தவங்க மயக்கடிச்சு விழுந்தாங்க. முன்னாள் குளித்தலையில எடப்பாடி பழனிசாமியோட நைட் 10:45 பந்தோபஸ்து முடிச்சுட்டு வந்தவங்க. அங்க நம்ம பாக்குறோம் அதெல்லாம் என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு. கூரை மேல சறுக்கின்னு வர்றது, உடச்சிக்கின்னு உள்ள போடுறது, அப்புறம் இபி டிரான்ஸ்பார்மரு 5 மணில இருந்து தாவேகா நிர்வாகிக்க கத்துறாங்க, எப்பா டிஷர்ட் மேல ஏறாத, இறங்கு, கரண்ட் இபி ஆஃப் பண்றோம்னு சொல்றாங்க. இபி அதிகாரிகள் இருக்காங்க. இதெல்லாம் நிறைய பேர் பார்க்கவே இல்லை. பார்க்காமலே என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்த கொடுத்ததுனாலதான் ஆகி போச்சு. இடம் கொடுத்த ஏன் அதே இடத்துல 24 மணி நேரத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி கூட்டம் போட்டாரு. மேபி இந்த அளவுக்கு கூட்டம் இல்லைன்னே வச்சுக்கோங்க. பட் கூட்டத்தை கையாளணும் இல்லையா? இது தண்ணி கொடுக்கறது, தள்ளாதீங்க, நெருக்கடியா நிக்காதீங்க, இதெல்லாம் கூட காவல்துறையை அங்க நின்று மைக் பிடிச்சி சொல்லிட்டு இருப்பாங்களா? கொஞ்சமாச்சு எதை அரசியல் படுத்தணும். இது அரசியல் நீங்க படுத்திக்கங்க. பட் நான் என்ன கேக்குறேன்னா, பொது அறிவு எங்கே போகிறது? கை குழந்தைகளை அங்க கொண்டு போய் அந்த கூட்ட நெரிசல் நிக்கிறீங்களே, நாளைக்கு இதே ஒரு தேர் திருவிழா நடக்குது, இதே ஒரு கோயில் திருவிழா நடக்குது, அதே இடத்துல இதே மாதிரிதான் குழந்தைகளோட கூட்ட நெரிசல்ல போய் நிப்பீங்களான்ற அந்த குறைந்தபட்ச கேள்வி இருக்குல்ல, அதற்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லணும். கொஞ்சம் காமன் சென்ஸ் வேணும். நன்றி திரு கோட்டீஸ்வரன், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. மிக கடுமையான ஒரு நேரம், 39 உயிர்களை பலிவாங்கி இருக்கிறது நேற்று நடைபெற்ற அந்த கூட்டம். அதனுடைய வடுக்கள் ஆறாமல் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கரூரில் நடந்திருக்கக்கூடாத ஒரு பெருந்துயரம் நிகழ்ந்துவிட்டது. 39 பேருடைய உடல்களும் அடையாளம் காணப்பட்டு அவர்களுடைய உறவினர்களிடம் ஒப்படைக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். தாவேக மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்கும் போலீஸ் பாதுகாப்பு வழங்க திட்டம் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். நேற்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் கரூர் மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது ஏற்பட்ட அசம்பாவிதத்தினால் 39 பேர் உயிரிழந்தாங்க. அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 13 ஆண்கள், 9 குழந்தைகள், 17 பெண்கள் என 39 பேர் உயிரிழந்தாங்க. இந்த சம்பவம் என்பது தமிழகத்தை மட்டுமில்லாமல் நாட்டையே ஒரு பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. கரூர் மாவட்டம் முழுவதும் சோகத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய நிலையில ஒரு பெரிய சோக நிகழ்வாக இது மாறி இருக்கிறது. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தினர் மீது எந்த விதமான அசம்பாவித தாக்குதல்களும் நடந்துவிடாமல் தடுப்பதற்கு அனைத்து தாவேகா மாவட்ட செயலாளர்களுக்கும் காவல்துறை பாதுகாப்பு வழங்க
அரசு திட்டமிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கரூர் மாவட்டம் முழுவதும் ஒரு 39 பேர் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவிலான உயிர் பலி எண்ணிக்கை. ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு இது போன்று இந்தியாவில் 39 பேர் உயிரிழந்தது அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை இல்லை. எனவே அப்படியான ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. எனவே தமிழக வெற்றி கழகத்தினர் மீது எந்தவித தாக்குதல்களும் அசம்பாவிதம் நடக்காமல் இருப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் காவல்துறை பாதுகாப்பு அளிக்க தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாங்க, ஒரு தகவல் வைத்திருக்கிறாங்க. எனவே பொதுமக்கள் அங்கங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தமிழக வெற்றி கழகத்து மீது அவர் மீது எந்தவித ஒரு அசம்பாவித செயலும் ஈடுபடாமல் இருப்பதை தடுக்க அரசு இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறாங்க. ஏன்னா கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இப்படியான ஒரு நிகழ்வு என்பது நடந்தேறியால் இல்லாத ஒரு நிகழ்வு. கரூர் மாவட்டத்தை பொறுத்த ஒரு சின்ன பகுதி, ஒரு சின்ன நகரம். அதுல சனிக்கிழமையில ஒரு வார இறுதி நாட்கள்ல சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது முக்கியமான நாள். ஒரு சிறிய குறுகிய சாலைகள் உள்ள ஒரு நகரம். அங்கு இப்படி நடந்து அந்த கூட்டத்தின் மூலமாக 39 பேர் உயிரிழந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் தாவேகாவினர் மீது பொதுமக்களோ அல்லது யாரும் அசம்பாவித தாக்குதலில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை தடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை அரசு இந்த திட்டத்தை எடுத்திருக்காங்க. காவல்துறையினர் தாவேகா மாவட்ட செயலாளர் அனைவருக்கும் இந்த பாதுகாப்பு வழங்குவதற்கான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாங்க. நந்தகுமார். தாவேக மாவட்ட செயலாளர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. நிகழ்ந்திருக்கக்கூடாத ஒரு துயர சம்பவத்தில் அடுத்தடுத்த நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக எழுத்தாளர் ராம்கி, அதே போல மூத்த பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் உள்ளிட்டோர் இணைய இருக்கிறார்கள். அவர்களிடம் தொடர்ந்து பேசலாம் இடைவெளிக்கு பிறகு. வசந்தன் கோவின் நவராத்திரி